ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 29/12/2024 மார்கழி மாதம் 14ஆம் தேதி குரோதி வருடம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியனை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி, சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:30 சூரிய அஸ்தமனம் மாலை 5:52. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை, இன்று குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:54 பின்பு தேய்பிறை சதுர்தசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இறை பரம்பொருளை வணங்கி 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சரி சார், சந்திராட்டமத்தை வெளில போனால் என்ன நடக்கும் என்றால், சந்திராட்டம நாளிலே நிச்சயமாக வெளியூர் சென்று தீர வேண்டும் என்றால் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு செல்லுங்கள். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இன்றைய தினம் உங்களுக்கும் இதனை சொல்லுகின்றேன். விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இந்த மாலை சாற்றிவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். அதே போல் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். அதனால் சொன்னேன், மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக இருந்து விட்டால் இன்றைய நாளிலே பிரச்சனையே கிடையாது. செய்கின்ற தொழிலிலே புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல், ஏதேனும் பொருள் காணாமல் போகுதல், இப்படி நடக்கும் சந்திராட்டம நாளிலே. அதனால்தான் பயணங்களை தவிர்க்க சொன்னார்கள். ஆகவே பொறுமையை கடைபிடித்து பெருமை சேர வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமாக இருந்தால் வெளில போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அப்படி இருந்து சந்திராட்டம நாளை கடந்து செல்லுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கவனமாக இருந்து இறைவனை வேண்டி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு முன்னோர் சொத்திலே இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். சத்சந்தான பிராப்தி உண்டாகின்றன. செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வேலைகள் எல்லாம், வீடு கட்டுவதற்கு செய்து வந்த ஏற்பாடுகள் எல்லாம் மிக விரைவாக நல்ல விதமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். திடீர் வேலை மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சூரியனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய அற்புதமான நாள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சுபகாரியங்கள் கைகூடும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள்.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வருகின்றன. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீருகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து தனுசு ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரை செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே மிக கவனமாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகிவிடும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் காரிய தடைகள் எல்லாம் விலங்க விநாயக பெருமானை வணங்குங்கள். காரிய தடைகள் விலக விநாயக பெருமானை வணங்குங்கள். மற்றபடி நல்ல பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளையும் சிறப்புகளையும் பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்: ராமர், ஸ்ரீராமர் விஷ்ணுவனுடைய அவதாரம். கலியுகத்திலே நாம் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டி, ஒரு மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார் ராமபிரான். ராமரை ஏன் நாம் இவ்வளவு கொண்டாடுகின்றோம் என்றால், பெரியவன் சிறியவன், கற்றவன் கற்காதவன்,
ஏழை பணக்காரன் இப்படி எந்த விதமான பேதங்களையுமே பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்த்தவன் ஸ்ரீராமன். ஆகவேதான் ராமனை கொண்டாடுகின்றோம். எவன் ஒருவன் ராமபக்தனாக இருக்கின்றானோ அவனுக்கு மாச்சரியங்கள் தெரியாது. இவர் பெரியவர், இவர் ஏழை என்று யாரையும் பாகுபடுத்தி பார்க்க மாட்டான் உண்மையான ராமபக்தன். ஆகவே ராமரை வணங்கினால் அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்கும் வந்துவிடும். ராமர் எப்படி ஒரு இறுதி வரை நல்ல குணங்களோடையே வாழ்ந்தாரோ, அரசகுமாரனாக இருந்த போதும் ஒரே நிலையிலே இருந்தார். அந்த நிலையிலே இருந்து மாறி கானகம் சென்று வனாந்திரவாசியாக திருந்த போதும் ஒரே மாதிரி இருந்தார். அதன் பின்பு ராவணனை அழித்து சீதையை காப்பாற்றி மறுபடியும் அயோத்தி வந்து மீண்டும் மன்னனாக ஆன போதும் ஒரே மாதிரி இருந்தார். அவருடைய குணத்திலே மாற்றமே இல்லை. அப்படி மாறாத குணம் கொண்டு எப்போதும் ஒரே மாதிரி இருந்தார் ராமபிரான். அதனால்தான் அவரை நாம் கொண்டாடுகின்றோம். இப்போது கூட ஒரு சிலரிடம் நல்ல குணங்கள் அமைந்திருந்தால் கல்யாண குணங்கள் கொண்டவர், ராமனை போன்றவர் என்று சொல்வார்கள். காரணம், ராமனுக்கு அப்புறம் நல்ல குணங்கள் கொண்டவர்களே இல்லையா என்று கேட்கலாம். ஒட்டுமொத்தமாக, அதாவது மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். அப்படி இல்லாமல் மனிதனாக பிறந்து முழுக்க முழுக்க நல்ல குணங்களோடு வாழ்ந்தவன் ராமன். அதனால்தான் ராமனை நல்ல குணத்துக்கு ராமா என்று ராமனை ஒப்பிடுகின்றோம். இப்படி வாழ்ந்து காட்டி போனார். தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டார் ராமர். பரதன் சத்ருகனோடு கேகய ராஜ்யத்திற்கு செல்கின்றார் தசரதன். ராமனுடைய உயர்ந்த குணங்களையும் மக்கள் அவனிடம் கொண்டிருந்த அன்பையும் நினைத்து தசரதருக்கு சற்று மனம் சந்தோஷமானது. மனம் சந்தோஷமானதுக்கு காரணம், ராமனின் பால் மக்கள் இத்துணை தூரம் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்களே என்று. நாளை அனும ஜெயந்தி, இன்று நாம் ராமரை பற்றி பேசுகின்றோம். எத்தனை பொருத்தமாக இருக்கின்றது பாருங்கள். இன்று ராமரை பற்றி பேசுகின்றோம், நாளை அனும ஜெயந்தி, நாளை அனுமனுடைய கல்யாண குணங்களை பற்றி பேச இருக்கின்றோம். ஆகவே மக்கள் ராமனிடம் கொண்டிருந்த அன்பை நினைத்து தசரதருக்கு மிகவும் சந்தோஷம். தன்னுடைய மகனை மக்கள் இப்படி புகழ்கின்றார்களே என்று அவருக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நினைத்த போது ஒரு சமயம் அவருக்கு, ஆகா, தனக்கு முதுமை வந்து விட்டது, மக்கள் தன்னுடைய மக்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள், அதாவது தன்னுடைய மகன்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள், நமக்கு முதுமை வந்து விட்டது என்பதை உணர்கின்றார் தசரதர். உடனே ராமனை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். தசரதர் தன்னுடைய அரண்மனைக்கு ராமனை வரவழைத்தார். என்னுடைய மனதிலே சில சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கின்றது ராமா, ஆகவே உனக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாளையே பட்டாபிஷேகம், உடனடியாக அதற்கு தயாராவாயாக என்று உடனடியாக பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கின்றார் தசரத சக்கரவர்த்தி. இன்றிரவு நெய்யும் சீதையும் விரதமாக இருங்கள் என்று கூறுகின்றார். ராமர் கௌசல்யாதேவியின் அரண்மனைக்கு வந்து அம்மாவிடம் நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றார். கௌசல்யை ராமனை ஆசீர்வதிக்கின்றார். ராமா, கேட்கவே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உன் தந்தை மிகவும் சரியான முடிவை எடுத்திருக்கின்றார். உன்னுடைய அப்பாவின் ராஜ்யத்திலே மக்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தார்களோ, காரணம் தசரத சக்கரவர்த்தி நேர்மை தவறாமல் ஆட்சி புரிந்தார். அவரை போலவே உன்னுடைய ஆட்சியிலேயும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று உள்ளம் மகிழ கௌசல்யை ஸ்ரீராமனை ஆசீர்வதிக்கின்றார்.
கௌசல்யை ராமரை ஆசீர்வதிக்க மிகுந்த சந்தோஷத்தோடு கைகேயிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று ராமர் நினைக்கின்றார். அதற்கு இடைப்பட்ட காலத்திலேதான் கைகேயிடம் கூனி, இந்த கூனியின் மேல் ராமர் ஒரு முறை விளையாட்டாக பானத்தை அடித்து விடுகின்றார். அதிலிருந்து இந்த கூனிக்கு மக்கள் அனைவருக்கும் ராமனை பிடித்தாலும் கூனிக்கு ராமனை பிடிக்கவில்லை. அவளுடைய பெயர் மாந்தரை என்பது. அவள் என்ன செய்கின்றாள்? நேரத்திற்காக காத்திருக்கின்றாள். நேரத்திற்காக காத்திருந்து ராமனை பழிவாங்க வேண்டும் என்று தன் மனதுக்குள்ளே வைத்திருந்து சரியான நேரத்திலே கைகேயிடம் சென்று உன் பரதன் நாடாள வேண்டும் என்று கேள், ராமன் கானகம் செல்ல வேண்டும் என்று கேள் என்று துர்போதனை செய்கின்றாள் கைகேயிக்கு. அதன் பிறகு நடந்த விவரங்கள் தான் நமக்கு தெரியும். கைகேயி தசரதனிடம் 2 வரங்கள் கேட்க, அந்த 2 வரங்களால் ராமருக்கு 14 ஆண்டு காலம் வனவாசம். ஆனால் ராமனை ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால், கைகேயிடம் ராமர் வந்து நின்றபோது கைகேயி சொன்ன ஒரே வார்த்தை, உடனடியாக கானகம் செல்ல போகின்றாய். தசரத சக்கரவர்த்தியிடம் கைகேயி ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்று வரம் வாங்க, அதன் பின்பு தசரதருக்கு மூர்ச்சையே ஆகிவிடுகின்றார். காரணம், தன்னுடைய மகன் மேல் அவ்வளவு பற்று வைத்திருந்தார். ராமன் கானகம் சென்று தவிக்க வேண்டுமா என்று கலங்கி போனார் தசரதர். ஆனால் ராமன் அதனால் கொஞ்சமும் நடுங்கவில்லை. தன்னுடைய தந்தை சொன்னவுடன் மர உரி தரித்து கொண்டான். நேராக கைகேயிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். கைகேயியை வெறுக்கவில்லை. கலியுகத்திலே நாம் எல்லோரும் எப்படி இருக்கின்றோம்? யாரேனும் நம்ம ஏதேனும் சொல்லிவிட்டால் அவர்கள் மேல் கரம் வைக்கின்றோம். ஆனால் ராமன் தனக்கு அத்துணை பெரிய தீங்கு செய்த கைகேயியை எள்ளளவும் வெறுக்கவில்லை. நேராக சென்று அவளுடைய பாதத்திலே நமஸ்காரம் செய்து, அம்மா நான் புறப்படுகின்றேன், தந்தை என்னை கானகம் செல்ல பணித்திருக்கின்றார், நான் சென்று வருகின்றேன், அம்மா ஆசை கூறுங்கள் என்கின்றார். இதனால்தான் ராமனை கல்யாண குணங்கள் கொண்டவன் என்று சொல்கின்றோம். இப்படி கல்யாண குணங்கள் கொண்ட ஸ்ரீராமனை நாம் அனுதினமும் துதித்தால் ராமனிடம் உள்ள நல்ல பண்புகள் எல்லாம் நம்மையும் வந்து சேரும். இந்த உலகத்திலே நாம் வாழும் வரை ராமனை போல் வாழ்ந்து நம்முடைய ஜென்மம் கடை தேறுவதற்கு அந்த வாழ்க்கை முறை மிகவும் உதவும். ஆகவே ராமனுடைய நாமத்தை அனுதினமும் சொல்லுவோம். ராமா 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 என்று துதிப்பவர்க்கு மனம் சஞ்சலம் இல்லாமல் மாறிவிடும். சஞ்சலம் இல்லாத மனத்திலே எந்த விதமான குறைகளும் இல்லை. நாம் குறையில்லாமல் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மனதை நிறையாக வைத்திருக்க வேண்டும். எப்படி நிறையாக வைத்திருக்க வேண்டும்? நல்ல குணங்களாய் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். நல்ல குணங்களை நிறைத்து வைத்திருந்தால் நம்முடைய வாழ்வு செம்மையாக இருக்கும். ராமருடைய பாதங்களை பணிந்து இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.